நான் உங்கள் உமா. நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனே எதை வர்றதா சொல்லியிருக்காங்க, குரூப் 4 தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூனில் தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நிறைய நாள் இருக்குது, நம்ம நல்லாவே டீப்பாக டெப்த்தாக எல்லா சப்ஜெக்டையுமே படிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 வந்து மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2A பார்த்தோம் அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ குரூப் 1, 2, 2A, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே 2024 நடக்குது ஓகேங்களா. ஸோ 2024ங்கிறது நமக்கான வருஷம் ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம வந்து நல்லபடியாக படிக்கணும், எக்ஸாம் எழுதுகிறோம், கவர்மெண்ட் ஜாப் வாங்குறோம் ஓகேங்களா. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜூனில் தான் எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா. இப்போ பார்த்தோன்னா டிசம்பர் தான் நடக்குது, டிசம்பர்லேயே இன்னும் 10 நாள் இருக்குது. அது போக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அதுக்கப்புறம் ஜூன் தான் எக்ஸாம் ஓகேங்களா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக ஒரு 160 நாள் இருக்குது ஓகேங்களா. 160 நாளில் 10 நாள் வந்து பொங்கல் ஹாலிடேஸு, உடம்பு சரியில்லை, இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு நிறையா இருக்குது, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டா கூட 10 டேஸ், ஸோ 10 டேஸ் வந்து நம்ம கழிச்சிக்கலாம் ஓகேங்களா. கழிச்சிட்டா கூட மீதி வந்து 150 நாள் இருக்குது ஓகேங்களா. அந்த 150 நாளையும் நம்ம எப்படி வந்து மேக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஸோ 150 நாள் எப்படி நம்ம மேக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டார்கெட் 1, 2, 3 அப்படின்னு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா. இதை பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் லாஸ்ட்டு எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை டாபிக் வைஸ் பிரித்து என்னென்ன கொஸ்டின் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். தனி வட்டி கூட்டு வட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி மொத்தமாக 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீப்போவா மீசிமாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிஜிபியில் 1 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் பார்த்தோன்னா 2 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோன்னா 3 கொஸ்டின், அளவியல் இருக்கு இல்லையா 2D 3D அதில் பார்த்தோன்னா 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் பகடையில் பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் ஓகேங்களா. மொத்தமாக 20 கொஸ்டின் வந்து இந்த 10 டாப்பிக்லேயே கவர் ஆகிடுது ஓகேங்களா. மீதி இருக்க 5 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இந்த 25 கொஸ்டின் தான் வந்து லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம டார்கெட் 1ன்னு சொல்லிட்டு இந்த 10 டாப்பிக்கை முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் ஓகேங்களா. லாஸ்ட் இயர் கொஸ்டின் மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 10 டாப்பிக்கில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறது குரூப் 4க்கு தான் பார்க்குறோம். ஆனால் குரூப் 1, 2, 2A பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிலபஸுமே சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ குரூப் 2க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 1க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், தெளிவாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ டீப்பாக டெப்த்தாக நீங்கள் படிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 10 டாபிக் வந்து நம்ம டார்கெட் 1ன்னு எடுத்துருக்கோம் ஓகேங்களா. மெஜாரிட்டியான சம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இதிலேருந்து தான் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்து டார்கெட் 2 பார்த்தோம் அப்படின்னா லாபம் அண்ட் நஷ்டம் ஓகேங்களா. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வயது கணக்குகள், ஏஜ் சம்ஸு, அதுக்கப்புறம் புள்ளியியல் ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து 3ம் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் 2. இதில் பார்த்தோம் அப்படின்னா சம்ஸ் நிறையா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டார்கெட் 2ல் கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களின் வரிசை தொடர், படங்களின் எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கல் ரீசனிங்குள்ளேயே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து டார்கெட் 3ல் தான் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அதை கடைசியாக நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இதை நம்ம கவர் பண்ணலன்னா கூட உங்களால் போட முடியும் ஓகேங்களா, ஆனாலும் நம்ம கவர் பண்ண தான் போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 டார்கெட்டையுமே நம்ம கவர் பண்ண போகிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 150 நாள் இருக்குன்னு சொன்னோமா, அந்த 150ல் ஃபஸ்ட்டு 100 நாளில் இந்த 3 டார்கெட்டையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்க
டாபிக் வைஸ் கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அது போக 3 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 டாப்பிக்கையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 15 டாப்பிக்கா 3 பிரித்தோம் அப்படின்னா மொத்தம் 5 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, டாபிக் முடியறதுக்குள்ளேயே நம்ம 5 டெஸ்ட் வச்சுக்கலாம். அது போக டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸும் நம்ம சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது போக எனக்கு வந்து பேசிக் மேக்ஸே தெரியாது மேம், நான் எப்படி மேம் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நான் பேசிக் மேக்ஸ் பார்ட் 5 வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, மேக்ஸில் நான் புலி மேம், எனக்கு வந்து அந்த பேசிக் மேக்ஸ்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் டாபிக் வைஸ் நடக்கிற பிளேலிஸ்ட் எல்லாமே தனித்தனியாக டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கூட்டு வட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ வந்து சதவீதம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தனி வட்டி, அதுக்கப்புறம் கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் சதவீதம் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களால் 25க்கு 25 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு 25 கம்பல்சரியாக எடுக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். ஓகேங்களா, மற்ற சப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொது தமிழில் பார்த்தோன்னா 100 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிகேல 100ல் நம்ம 25 மேக்ஸ் எடுத்தாச்சா, மீதி எவ்வளோ இருக்குது, 75ன்னு இருக்குது. ஓகேங்களா, அந்த 175ல் உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா 150 மினிமம் இருக்கணும். ஓகேங்களா, 175ல் மினிமம் 150ங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுக்கலாம், ஆனால் மினிமம் 150 இருக்கணும். அப்போது நம்மளோட டார்கெட் என்ன, மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 175 ப்ளஸ், அதுதான் டார்கெட். ஓகேங்களா, ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாதீங்க, 25க்கு 25 எடுத்தே தீரணும். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களை 25க்கு 25 நாங்கள் கண்டிப்பாக எடுக்க வைப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அது போக நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து எக்ஸாம் டைமில் ஒட்டுக்கா நம்ம சேர்த்து பார்க்கும்போது மறந்துடும், குழப்பும், எல்லாமே பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், தீவிர முயற்சி பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நீங்கள் எழுதி பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 100 நாளுக்கான பிளான் நம்ம சொல்லியாச்சா, அடுத்த 50 நாள் என்ன மேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்த 50 நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ரிவிஷன், அதுக்கப்புறம் வந்து டவுட் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம வந்து டாபிக் வைஸ் போய்கிட்டே இருக்கோம், இடையில ஒரு சம் வந்து டவுட் இருக்கலாம், இல்லைனா 10 சம் டவுட் இருக்கலாம், இல்லை வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே உங்களுக்கு ஒரு சம் இந்த மாதிரி டவுட் இருக்கலாம். அந்த மாதிரி டவுட் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக இருக்க கொஸ்டின்லாம் இருக்கும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டஃப்பாக இருக்க கொஸ்டினையும் நம்ம எடுத்து அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த 50 நாள் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாபிக் வைஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த 50 நாளில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கு இல்லையா 25 கொஸ்டின், அந்த மாதிரி மொத்தமாக 25 கொஸ்டின் எடுத்தும் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக 25க்கு 25 மார்க்கு எல்லா டாப்பிக்லேருந்தும் கலந்து டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் இந்த 5ஐயும் ஓகேங்களா, ரிவிஷன், டவுட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் டஃப்பாக இருக்க கொஸ்டின்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, தென் டெஸ்ட், இந்த 5ஐயும் அந்த மீதி இருக்க 50 நாளில் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா, ஜூனில் எப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க நாள்லாம் நமக்கு போனஸ். ஓகேங்களா, நம்ம வந்து நல்லா வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு இது மட்டும் கிடையாது, மேக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், டெய்லியும் இவ்வளோ நேரம் நான் வந்து மேக்ஸுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமிங்கை என்றைக்குமே தவறாமல், ஓகேங்களா, எந்த ஒரு நாளும் தவறாமல் கண்டிப்பாக அதை அப்படியே கடைபிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து மேம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிருவீங்களா மேம் அப்படின்னு டவுட் கேட்குறீங்க. ஓகேங்களா, டவுட்டே படாதீங்க, கவலையே படாதீங்க, நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா, எல்லா கான்செப்டையும் நாங்கள் முடிக்க தான் போகிறோம். ஓகேங்களா, ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா, 6th to 10th வந்து ஸ்கூல் புக் சம் வந்து டாபிக் வைஸ் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
நம்ம இங்கே நடத்துகிறோம் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இந்தந்த மாடல் இருக்குது, இந்தந்த மாடலில் இந்தந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் சம்மும் கவர் ஆகும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கவர் ஆகும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் எல்லாமே கவர் ஆகும். எல்லாமே கவர் ஆகி வர்ற மாடலை தான் நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக கிளாஸில் நடக்கிறத தெளிவாக நோட்டு போட்டு ஒவ்வொரு டாப்பிக்கையும் டாபிக் வைஸ் மாடல் வைஸ் தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. அதுக்கப்புறம் எழுதிட்டு நல்லா அதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து நல்லா வந்து அதே மாடல் கொஸ்டின் வேறு ஏதாவது இருந்தாலோ நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம், அதே மாதிரி ஆன்சர் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸில் நடத்துகிறதையே கூட கொஸ்டினை தனியாக எழுதிக்கிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும்னாலும் கேளுங்க. ஓகேங்களா, நம்ம போடலாம் வீடியோவில். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட்கட் போடுங்க மேம், ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு சம் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த சம்முக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, எந்த மாடலில் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த சம் வந்தால் இந்த சம்மு, இந்த சம் வந்தால் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். ஆனால் எக்ஸாம் டைமில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஷார்ட்கட்டுங்கிறதே மறந்து போயிடும். மாற்றி 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 போட்டு டைம் தான் வேஸ்ட்டாக போகுமே தவிர நம்மளால் போட முடியாது. ஓகேங்களா, கான்செப்டை நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா, ஸோ பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, அதை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றையும் தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ பேஸ்மெண்ட் கரெக்டாக ஸ்ட்ராங்காக போட்டால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போடாமல் ஓகே இந்த இதுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும், இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது, எக்ஸாம் முடித்தா போதும், எக்ஸாமில் 25 வாங்கினா போதும், வேறு எதுக்கும் அது யூஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஸ்மெண்ட்டை அறகுறையாவோ இல்லை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து ஷார்ட்கட்டை மட்டுமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி போட்டாலோ வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸாமில் வந்து உங்களால் அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஆன்சர்லேருந்தும் நம்ம வந்து கொஸ்டினில் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா, எந்தெந்த சம்முக்கு போட முடியும் அந்தந்த சம்முக்கு தான் போட முடியும். ஓகேங்களா, எல்லா சம்முக்கும் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போது எல்லா சம்முக்கும் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது, எல்லா சம்முக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்லேருந்தே நம்மளால் ஆன்சர் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ எதுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். எந்த இதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இது கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாமில் வாகை சூட முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் எக்ஸாமில் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாமுங்கிற போர்க்களத்தில் நீங்கள் வாகை சூடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் நடக்கிற மாடல் சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா, ஜாப் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜாப் போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் தான் படிக்கிறேன் மேம் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட கிளாஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களை 25க்கு 25 எடுக்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ஓகேங்களா, ஆனால் என்ன பண்ணணும், நம்மளோட கிளாஸை மட்டும் கவனிக்கிறதோட நிறுத்திடக்கூடாது. அந்த மாடல் சம் எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பொறுமையாகவே போகலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு பொறுமையாகவே போகலாம். ஆனால் 100 டேஸில் கம்பல்சரியாக இந்த எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 50 டேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுக்கறதுல அடிக்கடி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த 50 நாளில் அந்த 25 கொஸ்டினை எந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ 25 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு 40 to 50 ஓகேங்களா அந்த நிமிஷத்துக்குள்ளே அதை நம்ம முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் தமிழையோ ஜிகே மற்ற கொஸ்டின்ஸையோ நம்மளால் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, மேக்ஸுக்கே வந்து நம்ம ரொம்ப நேரம் இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் மற்ற சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண முடியாது. எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ணாதான் நம்மளால் வேலை வாங்க முடியும். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணணும், அந்த 50 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிக்கடி டெஸ்ட் வைக்கலாம். ஓகேங்களா, 25க்கு 25 அடிக்கடி டெஸ்ட் வைக்கலாம். நீங்கள் ஸ்பீடப் பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலராக வந்து ஸ்பீடப் பண்ண டைமிங் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, அந்த 25 கொஸ்டினை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதை அந்த 50 நாளில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.